யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு வாசிப்பு இடம்பெற்றிருந்தது. அதன் மேலாக விவாதம் இடம்பெற்று இறுதியாக அது தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய 10 உறுப்பினர்களும் இந்த பாதீட்டுக்கு எதிராக நாங்கள் வாக்களிச்சிருந்தோம். அதற்கு பிரதான பல காரணங்கள் இருக்கின்றது. இதுவரை 6 மாதங்களுக்கு மேலாக இந்த சபை அமைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 6 சபை கூட்டங்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். பெரும்பாலும் மக்கள் மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் மீது குற்றம் சுமத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் ஆளணி தொடர்பாக இருக்கிற சிக்கல். இங்கே இருக்கின்ற ஆளணிகள் தொடர்பாக பலமுறை நாங்கள் அது சீர்படுத்தப்பட வேண்டும், அது தொடர்பாக மத்திய அரசாங்கத்துக்கு உங்களினுடைய தரவுகள் தரப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் உடனடியாக ஆளணிகளினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லி பல முறை கேட்டிருந்தோம். 2வது கூட்டத்தில் கேட்டிருந்த நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு கூட்டங்களையும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்த நாங்கள் இன்று வரை அந்த ஆளணி தொடர்பான பிரச்சனை எங்களுக்கு தரப்படவில்லை. அப்போ இந்த நிலையில் ஆளணிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போமா இருந்தால், ஆளணி பிரச்சனையாக இருக்கிற இந்த இடத்துல இந்த மாநகர சபையின் செயற்பாடை மக்கள் மத்தியில் வினைத்திறனாக கொண்டு போக முடியாது. உங்களுக்கு தெரியும், மாநகர சபையினுடைய செயற்பாடு என்பது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக கிடைக்க வேண்டிய ஒரு செயற்பாடு. அதில் குறிப்பாக இந்த சுகாதார உத்தியோகத்தர்கள், மேற்பார்வையாளர்கள் என்பவர்கள் ஆற்றுகின்ற பணி மிகவும் காத்திரமானது. அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த ஆளணிசார் முரண்பாடுகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படவில்லை. அது தவிர சிரேஷ்ட வகுப்புகளில் இருக்கின்ற ஆளணிகளுக்கு வெற்றிடங்கள் இருந்தும் அவை நிரப்பப்படாத விடயங்கள் தொடர்பாகவும், மேலதிகமாக தேவைப்படுகின்ற வெற்றிடங்கள் குறிப்பாக பொறியியலாளர் சார்ந்து, சுகாதாரம் சார்ந்து மேற்பார்வையாளர், சுகாதார மேல் உத்தியோகத்தர்கள் தொடர்பாக கேட்டிருந்தோம். இதுவரையும் கிடைக்கவில்லை. இது ஒரு விடயம். 2வது மிகப்பெரிய விடயம் இந்த கழிவு முகாமைத்துவம். அதிலும் குறிப்பாக மாநகர சபையினுடைய கழிவுகள் மாநகர சபைக்கு அப்பால்பட்ட பிரதேசத்தில் கொண்டு சென்று கொட்டப்படுவதும், அது பின்னர் எரியூட்டப்பட்டு பாரிய அனர்த்தம் நடைபெற்றதும் மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் மருத்துவ கழிவுகள் எல்லாம் இருக்கின்றது என்பது தொடர்பாக ஆதாரபூர்வமாக நாங்கள் மாநகர சபைக்கு எங்களினுடைய கருத்தை முன்வைத்து, அது தொடர்பாக ஒரு நிபுணர் குழுவினால் ஆய்வு செய்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொண்டு கழிவு முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் அதனை சூழ உள்ள மக்களுக்கு அது பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதோடு எங்களுக்கு ஒரு நிலையான வருமான இழப்பை அது ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம். அதற்கும் கூட இதுவரை எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக இருக்கவில்லை. இது ஒரு நீண்டகால பிரச்சனை, ஒரு மாநகர சபை என்கின்ற வகையில் நீண்டகால பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை தவிர எங்களினுடைய வட்டாரங்கள் சார்ந்து ஒவ்வொரு பிரதிநிதிகளுக்குமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருந்தது. ஆனால் இந்த மாநகர சபையில் சிலர் நேரடியாக வட்டாரத்தில் வென்றவர்களுக்கு ஒரு வகையாகவும், தேசிய பட்டியல் என்று வந்தவர்களுக்கு ஒரு வகையாகவும் என்று சொல்லி சில குதர்க்கமான விடயங்களை சொல்லி கொண்டிருந்த வேளையில் முதல்வர் அவர்கள் தெளிவாக சொன்னவர்கள் அனைவருக்கும் சமனாகத்தான் இங்கே உரிமை இருக்குது என்ற வகையில் சமமாக ஒதுக்கப்படும் என்றிருந்து, பிறகு சமன் இல்லாத தன்மையில் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு தொகுதி பணமும், அந்த வட்டாரத்தில் தனியாக இருக்கின்ற ஒருத்தருக்கு அதிகமான பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் தேசிய பட்டியலில் வந்த எங்களினுடைய உறுப்பினர்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற நிதியை ஒன்று திரட்டி எங்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கு முதலீடு செய்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு சமனாக ஒதுக்கப்படுமாக இருந்தால் யாழ்ப்பாண மாநகர சபையின் மிக பிரதானமான பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கு நாங்கள் முதலீடு செய்வதனூடாக அந்த பிரச்சனையை இந்த 1 வருட காலத்துக்குள் இல்லாமல் செய்வது தான் எங்களினுடைய திட்டம். ஆனால் இவ்வாறு வட்டாரம் என்று சொல்லி அந்த உறுப்பினர்கள் அதற்குள் இருப்பதைத்தான் செலவழிக்க வேண்டும் என்கின்ற திட்டங்கள் வருகின்ற பொழுது, ஒரு வட்டாரத்துக்கு 2 மில்லியன் ஒதுக்கப்பட்டால் அதனூடாக எவ்வளவு அபிவிருத்தியை செய்ய முடியும்? அது குறையில இருக்கும். அடுத்த ஆண்டு பட்ஜெட்டின் ஊடாக மீதி செய்யப்படும் என்று சொல்லி சொன்னால் வருடம் இவ்வளவு குறையாக அபிவிருத்தி செய்யப்பட்டு ஒரு முழுமையான திட்டமிடலை செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். கிட்டத்தட்ட எங்களினுடைய இந்த வெள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் இது பிரதானமான காரணம். ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் வாய்க்காலை கட்டி கொண்டு போய் கடைசியாக முடிக்க முடியாத நிலையில் சபையும் இல்லாமல் போக, பின்னர் எலெக்ஷன் நடக்காமல் சபை இல்லாமல் இருக்கிற காலங்களில் சில அபிவிருத்திகள் வேறு வகையில் நடக்க, இது தொடர்ச்சியாக மாறி மாறி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆகையினால்தான் நாங்கள் கேட்டிருந்த மாநகர சபையினுடைய அபிவிருத்தி ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்க வேணும். அதாவது மாநகர சபையில் வாய்க்கால்கள் இப்படி அமைக்க வேணும், குடிநீர் இப்படி வசதிகள் இப்படி அமைக்க வேணும், எங்களோட சாலிட் வேஸ்ட் இப்படி அமைக்க வேணும், அதுக்கு மாநகர சபையினுடைய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேணுமே தவிர உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது தனித்துவமான செயற்திட்டங்களுக்கு அவர்களால் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் வட்டாரத்துக்கு வட்டாரம் பிரச்சனைகள் மாறுபடும். ஆகவே அதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற முன்மொழிவை நாங்கள் கடந்த கூட்டத்தில் முன்வச்சிருந்த பொழுது அவ்வாறு மாநகர சபையில் செய்யறதில்லை, வட்டார உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றதில் தான் அனைத்து அபிவிருத்தியும் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது எங்களை பொறுத்தவரையில் ஒரு அபிவிருத்தி சார்ந்து
சிந்திக்கப்படக்கூடிய சரியான விடயமாக படையில்லை. ஆகவே இந்த ஒதுக்கீட்டின் கீழ் இதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் அந்த நிதியை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறோம் என்று சொல்லி இதில் ஒரு அங்கீகாரத்தை முன்வச்சு பெற்றுக்கொண்டு குறுகிய அளவில் அபிவிருத்தியை செய்யல நாளைக்கு அடுத்த வருடத்துக்கு இடையில் இன்னொரு அனர்த்தமோ இன்னொரு பிரச்சனையோ வரையில் மக்கள் தீர்வை காணப்போகிறது இல்லை. அதனால் நாங்கள் இந்த பாதையிட்ட இந்த முறை நாங்கள் எதிர்த்திருக்கிறதுக்கு இது ஒரு பிரதானமான காரணமாக இருந்திருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி யாழ்ப்பாண நகரம் என்றது மிக முக்கியமானது. இந்த யாழ்ப்பாண நகரத்தில் செய்யப்பட்ட இந்த பாதீடு என்பது வருமானத்தை உருவாக்கக்கூடிய வழிகளை முன்மொழிந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் அதிகமாக தொடர்ந்து வருகின்ற செலவீனங்களை கணிப்பதற்கான சமப்படுத்துவதற்கான ஒரு பாதீடாகத்தான் இது அமைந்திருக்கிறது. நாங்கள் நுட்ப ரீதியாக கணக்கியல் ரீதியாக பார்ப்போமாக இருந்தால் வருகின்ற வருமானத்தில் 60% ஊழியர்களுக்கினுடைய நிதி செல்ல மீதி 40% இதுவரை செய்யப்பட்ட செயற்பாடுகளை மேலதிகமாக எவ்வாறு செய்து முடிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வருமானத்தை ஈட்ட வேண்டிய வழிகளில் முதலீடு செய்வதற்கு மாநகர சபைக்கு உள்ளூராட்சி சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது, சட்டங்கள் இருக்கின்றது. அந்த கட்டமைப்பின் கீழ் எந்த வருமானத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டதாக இல்லை. இப்போ குறிப்பாக நாங்கள் நூல் நிலையம் என்று எடுத்துக்கொண்டமாக இருந்தால் நூல் நிலையத்தை பொறுத்தவரையில் அதுக்கு மீண்டு வரும் செலவினங்களுக்கு 64 மில்லியன் இருக்குது. ஆனால் நாங்கள் அபிவிருத்திக்காக 6 லட்சம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லிக்கல. இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் புதிதாக வருமானத்தை உருவாக்கி அதனூடாக திட்டங்களை முன்மொழிவதற்கான ஒரு பாதீட்டை கொண்டு வரவில்லை. ஆகவே இருக்கிறத அப்படியே முகாமை செய்கின்ற ஒரு பாதீடாக தொழில்நுட்ப முறை சார்ந்து இது அமைந்திருக்கின்றது. அதற்கும் மேலாக ஒரு பாதீட்டுக்கு முன்னர் ஒரு கொள்கை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த சபையானது இந்த கொள்கையோடு தான் பயணிக்கும். அதன் அடிப்படையில் பாதீடு அமைகின்றது என்கின்ற ஒரு கொள்கை பிரகடனம் இருக்க வேண்டும். அது கட்சி சார்ந்ததாக இருக்கலாம், ஆளுங்கட்சி சார்ந்ததாக அவர்களுடையதாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்து மயானங்கள், கிறிஸ்தவ மயானங்கள், அதாவது சுடுகாடுகள், இடுபாடுகள் போன்றவற்றில் இருந்து வருமானம் என்கின்றது இங்கு போடப்பட்டிருக்கிறது. என்ன பொறுத்தவரையில் அவைகள் வருமானம் ஈட்டும் இடங்களாக அமைந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனுடைய இறுதி கிரியைகள் நடத்தப்படுகின்ற இடங்கள் என்கின்ற வகையில். ஆகவே கோட்பாட்டியல் ரீதியாக நாங்கள் முதல்ல ஒரு கோட்பாட்டுக்கு உள்வர வேணும். எந்த விடயங்களை வருமான மூலங்களாக பார்க்க போகின்றோம், எந்த விடயங்களை நாங்கள் நலச்சேவைகளாக கொடுக்க போகிறோம் என்கின்ற ஒரு புரிதலோடு இது செய்யப்பட வேண்டும். அது இங்கு நடந்ததாக தெரியவில்லை. கடந்த ஆண்டின் பாதீட்டினுடைய அதே மாதிரியில் இந்த ஆண்டு சில விடயங்கள் அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. குறிப்பாக சனசமோ நிலையங்களுக்கான ஒதுக்கீடு அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர ஏனைய விடயங்கள் இதில் குறித்தொதுக்கப்பட்டிருக்கவில்லை என்பது எங்களினுடைய பாரிய ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக இருந்தது. அதை நாங்கள் இன்றைக்கு சபையிலும் நேரடியாக பிரஸ்தாபித்திருந்த நாங்கள் இவ்வாறு பல காரணங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். குறிப்பாக எங்களினுடைய யாழ்ப்பாணம் மாநகர சபை என்பது இலங்கையினுடைய வரலாற்றில் கொழும்பு, கண்டி, அதற்கு அடுத்த கட்டமாக பிரதானமான ஒரு மாநகர சபை. ஆனால் எங்களினுடைய நகரமானது இன்னமும் முதுமையான ஒரு நகரமாகவே தோற்றமளித்து கொண்டிருக்கின்றது. அதனை விருத்தி செய்வதற்கான எந்த ஒரு வருமான முறைகளோ முதலீட்டு முறைகளோ இங்கு இல்லை. அது பொதுவாக மத்திய அரசாங்கத்திடம் கேட்கின்ற நிலைமையில் தான் இன்றைய நிலைமை இங்கே இருந்திருக்கிறது. நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் 2026ஆம் ஆண்டு நிச்சயம் நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அபிவிருத்தியை கொண்டு வருவோம். ஏற்கனவே 2026ஆம் ஆண்டு பாதீட்டில் 200 மில்லியனுக்கு மேலாக யாழ்ப்பாண நகரத்தினுடைய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் செய்வோம். ஆனால் அதற்காக அதை மட்டும் நம்பிக்கொண்டுதான் ஒரு உள்ளூராட்சி சபை இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தேர்தல் காலங்களில் கூட நாடு அனுரவோடு இந்த ஊர் வீடோடு என்று சொல்லித்தான் நாங்கள் வந்தனாங்கள். ஆனால் எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். தமிழரசு கட்சி பட்ஜெட்டுக்கு எதிர்க்காம வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்தது. இந்த நிலையில் கட்சி தீர்மானம் மாநகர சபையின் பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிக்க தேசிய மக்கள் சக்தியின் தீர்மானம் இல்லை, கட்சி தீர்மானம் இல்லை. இது ஒரு பாதீடுன்றது உள்ளூராட்சியில் அமைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லிக்கல. அதில் இவ்வளவு சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மை. இந்த காரணிகளின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய இது கட்சியினுடைய ஒரு தீர்மானமாக இல்லை. ஏனென்றால் கட்சி மிக தெளிவாக எங்களுக்கு கற்பிதம் செய்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது என்ன, உள்ளூராட்சியினுடைய அபிவிருத்தி என்பது என்ன, ஒரு நிதி மூலம் என்பது என்ன. அந்த கற்பிதத்தின் அடிப்படையில் தான் எங்களினுடைய வருமானத்தில் 60% ஊழியமாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற முடிவே எடுத்தது. ஏனென்றால் உள்ளூராட்சிகள் தனித்து இயங்க வேண்டும் எதிர்காலத்தில். அப்போ அவ்வாறான ஒரு கற்பிதங்களை பெற்றுக்கொண்ட எங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் 10 பேரும் கலந்தாலோசித்து இந்த பாதீட்டை ஒவ்வொரு பகுதிகளாக படித்து வாசித்து பரிசீலித்து அதன் அடிப்படையில் இந்த முடிவை எட்டியிருக்கின்றோம். இந்த முடிவு தான் எங்களினுடைய கட்சியினுடைய கோட்பாட்டியல் சார்ந்த முடிவாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு பாதீடு தொடர்பான ஒரு கூட்டம் விசேடமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட பாதீடு தொடர்பாக பல விமர்சனங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் திட்டமிட்ட வருமானத்தை அதிகரிக்காமல் ஏற்கனவே கடந்த காலங்களில் அறவிட்ட குறைந்தபட்சமான அந்த வருமான வீதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வருமானத்துக்கு ஏற்றாற்போல் செலவை குறைத்து மதிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக அரசு உத்தியோகத்தர்களுக்கான இங்கே மாநகர சபையிலே கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவு மட்டும் சரியான தொகை 60% செலவை வைத்துக்கொண்டு மீதமாக இருக்கின்ற 40% செலவுக்குள் ஏனைய செலவினங்களை மட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு பாரிய குறைபாடாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. வருமானத்தை பெருக்குவதற்குரிய பல்வேறு வழிமுறைகள் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அவை எதனையும் இந்த சபையில் அவர்கள் உள்வாங்கவில்லை. கணக்காளருக்கும் இது தொடர்பான பல தெளிவூட்டல்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். அவை எல்லாவற்றுக்கும் மேலாக எமது யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையில் 27 வட்டாரங்கள் இருக்கின்றன. 27 வட்டாரங்களுக்கும் சம அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது எமது கட்சியினதும் எமதும் கோரிக்கையாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே உதாரணமாக தற்போது தனியொரு அங்கத்தவருக்கு 20 லட்சமும் அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இல்லாத விடத்து 30 லட்சமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நான் சார்ந்திருக்கின்ற வட்டாரத்திலே 3 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 2 பேர் நியமனம், நான் மக்கள் பிரிவினால் தெரிவு செய்யப்பட்டவன். 3 பேர் இருக்கின்ற விதத்தில் எனது வட்டாரத்துக்கு 20 60 லட்சம் ரூபா 60 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற 6ஆம் வட்டாரம் பிரதீப் என்ற வட்டாரத்தில் அவருக்கு 30 லட்சம் மட்டும்தான் ஒதுக்கீடு இருக்கின்றது. இது எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனவே 27 வட்டாரங்களுக்கும் சமனான தொகையில் வட்டாரங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 130 மில்லியன் ரூபாவினை 27 வட்டாரங்களுக்கும் சம அளவில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை நாம் இன்று அல்ல முதல் நடந்த கூட்டத்திலும் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அதையே இன்றை மீளவும் வலியுறுத்தி இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். பங்காளி கட்சிகள் இந்த மனசில் ஆதரவாக வாக்களிக்க எப்படி பார்க்க உண்மையில் மிக வனவருத்தமான விடயம். உண்மையில் 23 பேர் இன்றைய வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாகவும் 21 பேர் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள். என்பிபி எதிராக வாக்களித்திருக்கின்றது. ஆனால் எம்மோடு தோழமை பாராட்டி வந்த சங்கு கட்சியினர் இன்று முழுமையாக மாறி அவர்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்திருப்பது எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் சபையில் கதைக்கும் போது எம்மோடு இணைந்து அவர்கள் எமக்கு சார்பாக இருந்து நியாயங்களை கேட்பார்கள். ஆனால் ஏன் அவர்கள் விலை போனார்கள் என்பது தெரியவில்லை. உண்மையில் அவர்கள் விலை போயிருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் நினைக்கின்றோம். சில வேளை அவர்களது தலைமை அவ்வாறு பணித்திருக்கின்றதோ என்ற ஐயப்பாடு நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக நான் பதிவு செய்திருக்கின்றேன். இன்றைக்கு 5ஆம் தேதி 12ஆம் மாதம் யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான பாதீடு கௌரவ மாநகர சபை முதல்வரினால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. பல வாத பிரதிவாதங்கள் சபையிலே முன்வைக்கப்பட்டன. ஆரோக்கியமான கருத்துக்கள் பகிரப்பட்டன. மக்கள் சார்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மாநகர சபையின் அடுத்த ஆண்டுக்காக ஊழியர்களுடைய சம்பளத்தில் 40% 60% கொடுக்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைக்கு மாநகர சபை தள்ளப்பட்டாலும் அவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய எங்களுடைய முதல்வர், ஆணையாளர் மற்றும் கணக்காளர்களுடன் இணைந்து என்னென்ன பொறுமுறைகளை கண்டுபிடித்து மக்களுக்கான தேவைகள், விண்ணப்பங்கள், மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் அனைத்தையும் இந்த பாதீட்டிலே இயலுமான அளவு உள்ளடக்கி இந்த பாதீடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது இன்றைய தினத்திலே 23 வாக்குகள் ஆதரவாகவும் 21 வாக்குகள் எதிராகவும் சமர்ப்பிக்கப்பட்ட
போதும் பெரும்பான்மை வாக்குகளால் யாழ்ப்பாண மாநகர சபையிலே முதலாவது ஆண்டு பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சந்தோஷமான விடயம். இது சம்பந்தமான விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் சம்பந்தமான விடயத்தினை கௌரவ முதல்வர் மக்கள் சார்பாக இந்த 2026 ஆண்டுக்கான பாதீடு இன்று அதாவது 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாநகர சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட இடத்திலே எங்களுடைய பாதீடானது பெரும்பான்மை வாக்குகளோடு வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த இதிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் எதிர்த்து உள்ளனர்கள். ஏனைய கட்சிகள் அனைவரும் ஏகமனதான வாக்குகளை தந்து இந்த பாதீட்டை வெற்றியடைய செய்துள்ளார்கள். எனவே இந்த பாதீட்டுக்கான மொத்த நிதியாக 15,638,631,079 ரூபா மொத்த வருமானமாக எடுத்து இதுக்குரிய செலவினமாக தற்போதைய ஒரு மாநகர சபையின் ஒரு துப்பாக்கிய நிலை மக்களின் அபிவிருத்தி செய்வதற்கு போதுமான நிதி இதிலே ஒதுக்கப்படாத நிலையிலும் 60% எங்களோட உத்தியோகர் ஊழியர்களுடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சபை தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுடைய 60% சம்பளம் அத்தோடு ஊழியர்கள் மேலதிக நேர கொடுப்பனவு ஓய்வூதியம் அதே நேரம் எங்களுடைய வட்டார அபிவிருத்திக்கென்று வட்டார தேவைகளாக வீதிகள் பழுது பார்த்தல் புனரமைப்பு திருத்தம் வடிகால்கள் பழுது பார்த்தல் வடிகால்கள் அமைத்தல் சனசமூக நிலைய அபிவிருத்தி வீதி விளக்குகள் அமைப்பு வீதி விளக்குகள் பழுது பார்த்தல் நகர அழகுபடுத்தல் அனர்த்த பாதுகாப்பு பூங்காக்கள் துரையப்பா ஸ்டேடியம் வேலைகள் சங்கிலியன் பூங்கா அமைப்பு பொது சுகாதார பிரிவு உபகரண செலவீனம் நீர்வேலை பகுதி காணி அமைப்பு செலவீனம் சந்தை அமைப்பு இப்படியான தேவைகளுக்கும் இந்த 1,528 மில்லியன் ரூபாவிலே நான் அந்த நிதியை அபிவிருத்திக்காக மக்களின் நலன் சார்ந்து 60% சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் இருந்தாலும் மக்களுடைய நலன் சார்ந்து இப்படியான வேலை திட்டங்களுக்கும் முடிந்த அளவு எங்களுடைய உத்தியோகர்களோடு இணைந்து இந்த பாதீட்டை ஒரு சிறப்பான முறையிலே நான் இன்று சமர்ப்பித்துள்ளேன். எனவே இந்த மக்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான செய்தி, முதல்வராக பொறுப்பெடுத்து முதலாவது ஒரு பாதீட்டை இந்த மாநகர சபைக்கு முன்வைத்து பெரும்பான்மை வாக்குகளால் இன்று வெற்றி பெற்றுள்ளேன். மீண்டும் நான் எனக்கு வாக்களித்த என்னுடைய அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றியை கூறி அத்தோடு எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரம் அரவணைத்து அவர்களுக்குரிய தேவைகளையும் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து அவை எதிர்த்து எங்களுக்கு வாக்களித்தாலும் மக்கள் நலன் சார்ந்து அவைக்குரிய தேவைகளை செய்வோம். அத்தோடு எங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு சிலர் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்றால் யாழ்ப்பாண மாநகர சபை எங்களுடைய மாநகரத்தின் ஒரு இதயம் அது தூய்மை இல்லை அழகுபடுத்தல் என்று அதிலே நான் கூடிய கவனம் செலுத்தி என்னோடு உண்மையிலே என்னுடைய கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறவர்கள் இளைய தலைமுறையில் எனக்கு நான் ஒரு பெண் முதல்வராக இருந்தாலும் என்னுடைய கட்சியில் இருக்கிற எங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் இளைய முறையினர் அவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த முறை இந்த அனர்த்த நேரம் நான் அதையும் ஒரு மீண்டும் மக்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த அனர்த்தம் நடந்த இந்த இலங்கையில் நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த ஒரு அனர்த்தத்தாலே பெருமளவான மலைய பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த மக்களுக்கு நான் இந்த நேரத்திலே என்னுடைய அந்த மனப்பூர்வமான ஒரு அஞ்சலியை தெரிவித்து கொண்டு எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அனர்த்த நேரம் இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக என்னுடன் இந்த சுகாதார குழு மராமத்து குழு பிரதி முதல்வர்
உட்பட தொடர்ச்சியாக என்னுடைய தொலைபேசியில் அழைப்பில் இருந்து இந்த மக்களுக்குரிய அனர்த்தத்தை அவர்கள் உடனடியாக இரவு பகல் பாராமல் அந்த தேவைகளை செய்து இந்த முறை நாங்கள் இந்த மாநகர சபையால் அந்த வடிகால்கள் திண்மக்கழிவு பிரச்சனையில் ஒரு பாரிய ஒரு வெற்றியை நாங்கள் கண்டுள்ளோம். அதற்கு முதல் காரணம் ஏற்கனவே எங்களோட கட்சித் தலைவர் CVK சிவஞானம் ஐயா என்னோட தொடர்பு கொண்டு கதைத்த போது உடனடியாக பண்ணையில் இருந்து ஆரியகுளத்திலிருந்து பண்ணை வரையான வாய்க்கால்களை செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதற்கமைவாக நான் நிதிக்குழுவிலே அந்த கோரிக்கையை முன்வைத்து 20 தொழிலாளர்களை நியமித்து உடனடியாக நாங்கள் அந்த வேலையை இந்த 2 மாதமாக இந்த மாநகர சபையிலே முழு அனைத்து வடிகால்களும் தூர்வாரியல் துப்புரவு பணிகள் செய்தபடியால் தான் இந்த முறை நாங்கள் உண்மையிலே யாழ்ப்பாணம் நல்லூர் எல்லாம் ஒரு கூடுதலான ஒரு அனர்த்தத்தை நாங்கள் இந்த முறை எதிர்கொள்ளவில்லை என்று இந்த பாதுகாட்டிலே நான் அதை முறைக்காக சந்தோஷமாக மக்களுக்கு கூற விரும்புகின்றேன். இனிவரும் காலங்களிலும் மக்கள் நான் இந்த எங்களோட டவுன் சம்பந்தமாக எங்களோட உறுப்பினர்கள் தெரிவித்த ஆதங்கத்துக்கு முழு மனதாக நான் என்னுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஏனைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் என்னோடு ஆதரவாக நின்று அவர்களும் இந்த இப்படியான ஒரு பணியை செய்வதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு மக்களுக்கு நான் இந்த நேரத்திலே தொடர்ந்து நான் ஒரு சிறப்பான சேவையை இந்த மாநகர முதல்வராக உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பல முயற்சிகள் எடுத்து கௌரவ முதல்வர் எங்களுடைய கணக்காளர்கள் நிதிகள் எங்கே இருக்கின்றதை கண்டுபிடிச்சு என்னுடைய ஆணையாளர் சம்மதத்துடன் ஒரு என்னுடைய கருத்தின்படி சில குறைபாடுகள் இருந்தாலும் ஒரு திருப்திகரமான இந்த நேரத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு பாதுகாடாக நான் கருதுகின்றேன். இதை நான் கௌரவ முதல்வருடைய இந்த முன்மொழியை நான் முன்மொழிகின்றேன். நாங்கள் இந்த பட்ஜெட்டை ஏற்றுக்கொள்ளையில நான் அந்த எனது கருத்துல சொன்ன குறைபாடுகள் அதுல நீக்கப்படாத பட்சத்துல இந்த பட்ஜெட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி பொதுவா எல்லாரும் அப்படி ஒரு கட்சியா ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை ஒருவர் கூறிவிட்டு இருக்கிறார். அவர்களுடைய கட்சி நிலைப்பாடு சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்தோட வாக்கெடுப்பு வேணுமா இல்லையான்றதுக்கான ஒரு வாக்கெடுப்பை கௌரவ உறுப்பினர்களை வாக்கெடுப்பு வேணுமா வேண்டாம் என்றது உங்கள்கிட்ட தான் கேட்கணும். வாக்கெடுப்பு தேவையா? தேவையானாக்கள் சொல்லுங்க. வாக்கெடுப்பு தேவையா இல்லையா என்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்தி அப்படித்தானே செய்யலாம். எப்படி இருக்கும் வாக்கெடுப்பு? இதுதான் நாங்க பழைய போய் இருக்கிறோம். உண்மையில இதுல என்ன பிழை இருக்கிற கட்சியை சொல்றதுன்றதுக்காக கட்சியை கதையை கேட்டு வந்து இங்க கதைக்காங்க. நீங்கள் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் கட்சியிட்ட தலைமையை சொல்லிவிடும் அங்க போய் விடாத அப்படி விடக்கூடாது. இது இந்த நோக்கத்தின் அடிப்படையில உண்மையில செய்யப்படுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, ஒரு மனச்சாட்சியாக நாங்கள் ஒரு மக்களுக்காக சேவை செய்ய வந்த நாங்கள் என்ற ஒரு உயரிய நோக்கோடு செயல்பட்டால் உண்மையில ஏற்றுக்கொள்ளலாம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுல ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்ன இருக்கு? உங்களுக்கு வருகின்ற வருமானம் இந்த உள்ள அனுகூலங்களை உங்களை தர வேண்டாம் என்று சொல்லுவீர்களா? இந்த பாதத்தில் உள்ள சரி ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுங்கள். இந்த பாதத்தில் உள்ள அனுகூலங்களை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவீர்களா? நிறைவேறினா அதை சொல்ல மாட்டீங்க. இதுக்கு சோர்வு பட்ஜெட் சொல்லுங்க. சோர்வு பட்ஜெட் கடந்த காலத்துல
நீங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவரோட சார்ந்தாக்கள் நீங்க இல்ல அதே எதுக்கு சொல்லி விட்டுருக்கீங்க கட்டுப்பாடுமே போட இல்ல இது எங்களுடைய சபையில இது சபை கட்சியோட விடுத்து கட்சி தலைவர் கௌரவ உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தார்கள் வாக்கெடுப்புல விடுங்க. பட்ஜெட்ல ரகசிய வாக்கெடுப்பு கிடையாது. பட்ஜெட்ல இப்ப பாதித்த ஏற்கிறதா இல்லையான்றது வாக்கெடுப்பு இல்ல. ஏற்றுக்கொள்ளணும் அல்லது வெளிப்படையான வாக்களிப்பு வேற சபையில உள்ளாட்சி மன்றம் நடந்திருக்கு. வெளி வடக்கு பிரதேச சபையில வாக்கெடுப்பு வேணுமான்னு கேட்டதுக்கு 9 பேர் வேணும் மட்டும் 22 பேர் தேவையில்லை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாங்கள் எங்களுக்கு சார்பாக மற்ற சபையை எடுப்போம். நாங்க பிள்ளை சொன்னா அவன் செய்யற எல்லாத்தையும் நான் செய்வோம். அது தேவையில்லை. இப்ப பொதுவா நீங்க என்ன கேக்குறீங்க கௌரவ உறுப்பினர்? எங்களை பொறுத்தவரையில வாக்கெடுப்பு நடந்தா பிரச்சனை. சரி, பகிரங்க வாக்கெடுப்பா ரகசிய வாக்கெடுப்பா? ரெண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டம் உண்மையிலேயே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த பாதுகாட்டை சரியான உரிய முறையிலே நான் இந்த நிர்வாகத்தோட சேர்ந்து முதல்வராக நான் தயாரித்து ஒரு 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 ஆரோக்கியமான பட்ஜெட் தான் நான் அதை கருதி இந்த பட்ஜெட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உறுப்பினர் திருமதி யோகேஸ்வரி பத்மராஜா இந்த வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர் துரைராஜா இளங்கோ இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கௌரவ உறுப்பினர் திரு துரைராஜா இந்த வரவு செலவை ஏற்றுக்கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர் கரப்புலானம் திரு கரப்புலானம் இந்த வரவு செலவு திட்டத்தை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன். கௌரவ உறுப்பினர் திரு பரமலிங்கம் தர்ஷான் நான் ஆதரிக்கிறேன். கௌரவ உறுப்பினர் நிக்கலப்பிள்ளை பிலிப் கௌரவ உறுப்பினர் யோகராஜா துரை சிங்கம் யோகராஜா இந்த வரவு செலவு திட்டத்தை நான் எதிர்க்கின்றேன். கௌரவ உறுப்பினர் சந்திரசேகரன் ராஜகுமார் இந்த வரவு செலவை ஆதரிக்கவில்லை. எதிர்க்கிறீங்களா? கௌரவ உறுப்பினர் திரகேஸ்வரன் பிரதீப் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கிறேன். கௌரவ உறுப்பினர் நாகலிங்கம் குணதாசன் கௌரவ உறுப்பினர் சாந்தரூபன் சாம்பசிவம் எதிர்க்கிறேன். கௌரவ உறுப்பினர் திருமதி நகுலேஸ்வரி ராமச்சந்திரன் கௌரவ உறுப்பினர் சேதுகாவல மகுசிகான் எதிர்க்கிறேன். கௌரவ உறுப்பினர் ஆண்டனி அண்டன் ஜார்ஜ் எதிர்க்கிறேன். கௌரவ உறுப்பினர் நொய்னா முகமது அப்துல்லா ஏற்றுக்கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் விஜயசிங்கம் தயாகரன் இந்த வரவு செலவு திட்டத்தை நான் எதிர்க்கின்றேன். கௌரவ உறுப்பினர் கிருஷ்ணன் விஜயகுமார் கௌரவ உறுப்பினர் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமார் இந்த வரவு செலவு திட்டத்தை நான் எதிர்க்கிறேன். கௌரவ உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் எதிர்க்கிறேன். கௌரவ உறுப்பினர் அன்னலிங்கம் பிங்களன் எதிர்க்கின்றேன். கௌரவ உறுப்பினர் ராபர்ட் ஜோனி தனுஷ்டன் ஆதரிக்கின்றேன். கௌரவ உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மயூரன் கௌரவ உறுப்பினர் திருமதி பட்ரிகா லென்னாஸ்
கௌரவ உறுப்பினர் திரு அருளப்பு ரொபின்சன். கௌரவ உறுப்பினர் ரத்தினம் ஜேக்கப் ஜெயரட்னம். கௌரவ உறுப்பினர் திரு ஸ்ரீ ராஜகுலேந்திரன் சாரூபன். கௌரவ உறுப்பினர் விக்டர் குமார் சுரேன். கௌரவ உறுப்பினர் கிரகோரி ஆண்டனி ஜேசுராஜா. கௌரவ உறுப்பினர் திருமதி ஜியாமினி சுதர்மன். எதிர்க்கிறேன். கௌரவ உறுப்பினர் திருமதி சரஸ்வதி ஸ்ரீதராஜ். ஆதரிக்கிறேன். கௌரவ உறுப்பினர் ஜஸ்மின் டிலானிஸ். ஆதரிக்கிறேன். கௌரவ உறுப்பினர் பத்திமா கிருஷ்ணா. ஆதரிக்கின்றேன். கௌரவ உறுப்பினர் பஞ்சரத்னம் வசீகரன். ஆதரிக்கின்றேன். கௌரவ உறுப்பினர் முத்துக்குமார் உதயஸ்ரீ. ஆதரிக்கிறேன். கௌரவ உறுப்பினர் கபிலன். கௌரவ உறுப்பினர் டேவிட் மார்டின். எதிர்க்கின்றேன். கௌரவ உறுப்பினர் மஜித் ராயிஸ். கௌரவ உறுப்பினர் திருமதி மதனமாலா ஜேசுதாசன். கௌரவ உறுப்பினர் திருமதி மதிவதனி சுபாஸ்கரன். கௌரவ உறுப்பினர் திருமதி கார்த்திகா ஜெகநாதன். ஒரு சின்ன திருத்தம், மஜித் ரோயிஸ் கௌரவ உறுப்பினருக்கு ஆதரிக்கிறாண்டு விழுந்திருக்கு. கார்த்திகா திருமதி கௌரவ உறுப்பினர் திரு ஸ்ரீரூபன் திவ்யன். ஆதரிக்கிறேன். கௌரவ உறுப்பினர் திரு கனகசபை கிருஷ்ணகுமார். முழுமையாக ஆதரிக்கிறேன். எதிர்க்கிறது 21. எல்லாரும் பார்க்கக்கூடிய வேலைக்கு முன்வைக்கப்பட்ட இந்த பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும், எதிராக வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய மாநகரம் சார்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாதீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள், எதிர்த்து வாக்களித்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ முதல்வரை 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டம் மூலம் சிறப்பான பணியாற்ற அனைவரும் சேர்ந்து முயற்சிப்போம் என்று கூறி கௌரவ முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை